ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருந்த க்ரோஷே பேபி ஸ்வெட்டர் ஃபைனலாக கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸ்வெட்டர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹெரிங் போன் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி ஃபியூ டேஸ் கன்சியூம் பண்ணி தான் ஸ்வெட்டர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன். இதில் வந்து எனக்கு ரொம்ப டஃபஸ்ட்டு பார்ட்டாக இருந்ததுன்னா கவுண்ட் பண்ணுறது மட்டும்தான். ரோஸ் கவுண்ட் பண்ணி அதுக்கப்புறமா அது சரியாக வருதான்ட்டு பார்த்து அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு ரோவும் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்வெட்டர் கேட்டிருந்த ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைமே. நம்ம சும்மாவே ஃப்ரெண்டுக்குன்னா ஸ்பெஷலாக தான் பண்ணுவோம், இதில் ஸ்பெஷலாக பண்ணி கொடுன்னு வேறு கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஸ்வெட்டரோடு விடாமல் ஸ்வெட்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்லீவ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து ஆரி ஒர்க் வந்து பாப்பாவோட ஃபேஸை வந்து ஆரியில் வந்து பண்ணிவிட்டு இதில் அட்டாச் பண்ணேன். இதுதான் ஃபஸ்ட்டு வந்து பாப்பா ஃபேஸை ஆரியில் பண்ணிவிட்டு அப்புறம் அட்டாச் பண்ண ஃபோட்டோ தான் இது. நார்மல் கிளாத்தில் அட்டாச் பண்ணுறத விட ஸ்வெட்டரில் அட்டாச் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. இருக்கிற பார்ட்டில் மட்டும் கொஞ்சம் ஸ்டஃபிங்ஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதில் பாப்பாவோட நேமும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மேலே இருக்கிற பேட்டர்ன் சரௌண்டிங் ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் நாட்ஸு மைன்யூட்டாக குட்டி குட்டியாக கொடுத்துருந்தேன். அண்ட் க்ரோஷேயில் அட்டாச் பண்ணுறதுனால வெறும் சீவிங் த்ரெட் இல்லாமல் க்ரோஷே த்ரெட்டையே வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணி அதுக்கப்புறமா அது த்ரெட்டாக யூஸ் பண்ணி தான் வந்து ஃபுல்லாக இதில் அட்டாச் பண்ணியிருந்தேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குது சொல்லுங்கள். டாட்டா.